Hi students, நம்ம இந்த வீடியோவில் CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேட்ரிக்ஸில் இருந்து ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம AX ஈக்குவல் டு பின்னு எழுதி A இன்வர்ஸை கண்டுபிடிப்போம். யூஸ்வலாக அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏலாம் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் யூஸ் த ப்ராடக்ட் ஆஃப் these two matrices to solve the given equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேப்பர்ஸில் இருக்குது. அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவே நீங்கள் கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ் த ப்ராடக்ட்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணி இந்த சம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க ரெண்டு மேட்ரிஸையும் ஏபி அப்படின்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். அசியூம் பண்ணிவிட்டு அவங்கள மல்டிபிள் பண்ண போகிறோம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது ஏபின்னு எடுத்தாச்சு. இப்போ ஏயும் பியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷனோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதாவது இந்த முதல் மேட்ரிக்ஸோட ரோஸையும் ரெண்டாவது மேட்ரிக்ஸோட காலமையும் தான் நம்ம மல்டிபிள் பண்ணோம். இப்போ உங்களோட முதல் ரோ யார்? 1 -1 2 இவங்கள இந்த 3 காலம் கூட மல்டிபிள் பண்ணோம். இங்கே இருக்க முதல் காலம் வந்து -2 9 6. அடுத்து இங்கே இருக்கிற 1 -1 2, இங்கே இருக்கிற 0 2 1, இங்கே இருக்கிற 1 -1 2. இந்த முதல் ரோ மட்டும் எடுத்து இந்த 3 காலம் கூட இப்படி மல்டிபிள் பண்ணிட்டோம். -3 -2. இப்போ இங்கே இருக்க ரெண்டாவது ரோ எடுக்கும்போது இங்கே இருக்க ரெண்டாவது ரோவோட பிளேஸில் நீங்கள் எழுதணும். அப்போ 0 2 -3 ரெண்டாவது ரோவை இதே 3 காலம் கூடயும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். இப்போ -2 9 6 மாதிரி ரெண்டாவது ரோவும் ரெண்டாவது காலமும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு. அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணுங்கள், அப்போ எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் நம்பர் 2 இன்ட்டு +1 இன்ட்டு -2 -2 1 இன்ட்டு 9 9, இங்கே 2 இங்கே 6 இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணால் 12, ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே +12 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து 1 இன்ட்டு 0 0, 1 2s are 2, 2 1s are 2. அடுத்து அதே மாதிரி இங்கே 1 1s are 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3, இங்கே 2 2s are 4, மைனஸ் இருக்கிறதுனால -4 அப்படின்னு கிடைக்குது. இதே பேட்டர்னில் எல்லாமே பண்ணணும். இங்கே 0 இன்ட்டு எனிதிங் ஃபஸ்ட் நம்பர் 0, இங்கே 2 இன்ட்டு 9 பண்ணும்போது 18 கிடைக்கும், +18. அடுத்து 3 6 are 18, மைனஸ் இருந்ததுனால -18. இங்கே 0 இன்ட்டு 0 0, +4 -3 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே 0 3 2s are 6, இங்கே +6ன்னு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் 3 2s are 6, இங்கே 2 9s are 18, 4 6 are 24. அதே மாதிரி இங்கே 0 -4 +4, இங்கே 3 +6 -8ன்னு கிடைக்குது, எழுதிட்டோம். இப்போ இவங்களோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். இப்போ ஃபஸ்ட் நம்பரில் -11 +12, ஸோ 1 கிடச்சிருக்கு. -2 +2 0, +4 -4 0 0, இங்கே +1 இங்கே 0 வருது. ஸோ இதை பண்ணும்போது இங்கே 0 இதுவும் 0 தான், இங்கே +1 கிடச்சிருக்கு. இது பாருங்களேன், இது வந்து உங்களோட ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஏபியை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? I கிடச்சிருக்கு. அப்போ ஃப்ரம் த கிவன் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏபி ஈக்குவல் டு I அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி I கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இன்வர்ஸ் டு ஈச் அதர். ஏயோட இன்வர்ஸ் பியாக தான் இருக்கும், பியோட இன்வர்ஸ் வந்து டெஃபினட்டாக ஏயாக தான் இருக்கும். இப்போ கொஸ்டினில் ஏன்ற மேட்ரிக்ஸை வச்சு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, பின்ற மேட்ரிக்ஸை வச்சு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம தான் செக் பண்ணோம். இப்போ இந்த கொஸ்டினில் போய் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸை பாருங்கள். எக்ஸுக்கு இங்கே +1 -1 +2. ஸோ முதல் ரோவில் +1 -1 +2 இருக்க மாதிரி இந்த ஃபார்ம் இருக்குது பாருங்கள், +1 -1 +2. அடுத்து இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ 0, ஒய்க்கு 2, இசட்டுக்கு -3, 0 2 -3. அதே மாதிரி மூணாவது ஈக்குவேஷனோட வேரியபிள் இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்தோம்ல, அவங்களோட ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏன்ற ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஏலேருந்து வந்திருக்கிறதுனால நம்ம அதை எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா AX ஈக்குவல் டு C அப்படின்னு எழுதிக்க போகிறோம். இது ஏன் மேம் சின்னு எழுதுகிறோம்? யூஸ்வலாக நம்ம பின்னு தான் எழுதுவோம். ஆனால் பின்ற ஆல்ஃபபெட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டதுனால அதே யூஸ் பண்ண முடியாது. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஏன்ற மேட்ரிக்ஸ்லேருந்து வந்ததுனால தான் AX ஈக்குவல் டு சின்னு எழுதியிருக்கோம். சப்போஸ் பி மேட்ரிக்ஸை வச்சு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா BX ஈக்குவல் டு C அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். இப்போ இதில் நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டு பக்கமும் ப்ரீ மல்டிபிள் வித் ஏ இன்வர்ஸ் பண்ணும்போது இங்கே ஏ இன்வர்ஸ் இன்ட்டு சி அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஏ இன்வர்ஸ் தான் நமக்கு வேணும். ஏ இன்வர்ஸ் கூட சியை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். ஏ இன்வர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆக்சுவலாக இங்கே மல்டிபிளில் இருக்க ஏ அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்காகி ஏ இன்வர்ஸ் ஆகும். அப்போ பிசி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நம்மளால டேரெக்டாக சொல்லிட முடியும். ஏன்னா ரெண்டு பேரை மல்டிபிள் பண்ணி ஐன்றது ஆன்சர் வந்திருக்குன்னா ஒருத்தரோட இன்வர்ஸ் தான் இன்னொருத்தர். பியோட இன்வர்ஸ் ஏ, ஏயோட இன்வர்ஸ் பி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. சரி, ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சி அப்படின்றது உங்களோட கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க.
இதான் உங்களோட கிவன் ஈக்குவேஷன். இந்த கிவன் ஈக்குவேஷனை வந்து ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்ற ஃபார்மில் எழுதும்போது சி அப்படின்றது ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்க நம்பர், ஏன்றது நம்மளோட கொஸ்டின். இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு சின்ற ஃபார்மில் எழுதும்போது இதில் இருக்க கோஎஃபிஷியன்ட் 1 -1 2 0 2 -3, இந்த 3 இந்த -2 இந்த 4, எக்ஸ்ன்றது அவங்க யூஸ் பண்ணியிருக்க XYZ அப்படின்ற வேரியபிள் ஈக்குவல் டு 1 1 2. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்ற ஈக்குவேஷன் கொஸ்டினில் இருந்ததுனால இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் கூட சியை மல்டிபிள் பண்ணுவோம். ஏ இன்வர்ஸ்ன்றது யார்? பின்ற மேட்ரிக்ஸ் நம்மளோட கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்களே, இதில் ஒன்று ஏ ஒன்று பி. நம்மளுக்கு ஏன்றது ஈக்குவேஷனில் இருக்குது. ஏயோட இன்வர்ஸ் வந்து இந்த பி மேட்ரிக்ஸ் தான். இந்த பி மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே ஏ இன்வர்ஸோட பிளேஸில் காப்பி பண்ணிக்க போகிறோம். ஏ இன்வர்ஸ் பின்றதுனால பி எடுத்து எழுதிட்டு சிக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருந்த வேல்யூ எடுத்து எழுதி நம்ம மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் அஜாயிண்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை, இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா. ஸோ இதில் மல்டிப்ளிகேஷனாலே ரோ அண்ட் காலம் தான். ஸோ இங்கே உள்ள முதல் ரோ -2 0 1, இங்கே 1 1 2 இவங்க கூட மல்டிபிள் பண்ணணும். அடுத்த 9 2 -3 1 1 2 கூட மல்டிபிள் பண்ணணும். திருப்பியும் 6 1 -2ன்ற டேர்மையும் 1 1 2 கூட மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. ஸோ இங்கே 2 1s are 2, 0 கூட பண்ணால் 0 தான், 1 2s are 2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த டேர்ம் 9 1s are 9, 2 1s are 2, -3 × 2 -6. அடுத்து 6 1s are 6, 1 1s are 1, -4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஃபைனல் ஆன்சர் இங்கே 0. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 5 கிடைக்குது. ஸோ இங்கே 7 -4 3 0 5 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. எக்ஸ்ன்றது நம்மளோட XYZ அப்படின்ற மேட்ரிக்ஸாக தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம். அப்போ இதுதான் நம்மளோட XYZோட வேல்யூக்கான மேட்ரிக்ஸ் 0 5 3 அப்படின்றது. ஸோ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட பிளேஸில் 0, ஒய்யோட பிளேஸில் 5, இசட்டோட பிளேஸில் 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணோம். இன்னொரு விஷயம் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. சரி மேம், இப்போ ஐ வந்தால் தானே ஏயோட இன்வர்ஸ் பி வந்து ஏன்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வந்துருச்சுன்னா இப்போ வந்து ஏபிஸ் ஈக்குவல் டு 8i அப்படின்னு கிடைக்குது. 8i அப்படின்னா உங்களோட ஏயும் பியும் இந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து மல்டிபிள் பண்ண சொன்னாங்க. என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 800 080 008 இந்த மாதிரி கிடைக்கும். இல்லை இதில் 7 6 17 ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குது அப்படின்னா அந்த நம்பரை வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற 1 1 ஐன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கும் போது இப்போ இதே மாதிரி ஏ மேட்ரிக்ஸை வந்து இப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏயோட இன்வர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஏ அந்த பக்கம் போய்டும். அதாவது மல்டிபிள் இருக்க ஏ அங்கே போனால் டிவைடில் இன்வர்ஸ் ஆகிடும். இங்கே மல்டிபிள் இருக்க 8 இந்த பக்கம் வந்துடும். அப்போது B/8 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிடுவாங்க. அப்போ ஏ இன்வர்ஸ்ன்றது இந்த பி மேட்ரிக்ஸை 8ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். அது எப்படி மேம் உள்ளே இருக்க எல்லா நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/8 டைம்ஸ் பி அப்படின்னு வச்சுக்கோங்க ஏ இன்வர்ஸை. இப்படி எழுதிட்டு பியோட மேட்ரிக்ஸை முதல்ல சி கூட மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் இந்த 8ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி உங்களோட ஃபைனல் ஆன்சர் எடுத்துக்கலாம். நீங்கள் முதல்ல 8ஆல் டிவைட் பண்ணிட்டு தான் சி கூட போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ சி கூட முதல்ல மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு கடைசியாக இந்த 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான XYZ கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.